ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ₹100க்கும் குறைவாக இருக்கிற பங்குகள் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த வீடியோவோட பார்ட் 1 வந்துட்டு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அதில் பல பங்குகள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸையும் கொடுத்துருக்காங்க. சில பங்குகள் வந்துட்டு அதே இடத்துலையும் நிற்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் லிங்க் கொடுக்குறேன். மறக்காமல் அந்த வீடியோவும் போய் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக உங்கள்கிட்ட கேட்குறது தான். இப்போ நம்ம பார்க்க போகிற ஒவ்வொரு ஸ்டாக்கோட இன்ஃபர்மேஷனும் வேரிய சோர்ஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு ரொம்பவும் எளிமையாக புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஒர்க்கை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற லைக்னால இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை ரீச் ஆக எனக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். இந்த உதவியை நீங்கள் பண்ணுவீங்க அப்படி நம்பிக்கையில் இப்போ நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இப்போ பார்க்க போகிற இந்த 10 பங்குகளும் அதிகமான விலையிலிருந்து குறைவான விலைக்கு போகிற மாதிரி நான் வீடியோவில் போட்டிருக்கேன். அதே போல் 1, 3, 6, 8, 9, 10 இந்த இடங்களில் நம்ம சொல்ல போகிற பங்குகளை ரொம்பவும் கவனமாக பாருங்கள். முதல்ல நம்ம பார்க்க போகிற கம்பெனி ஜேஎம் ஃபினான்ஷியல். டைவர்சிஃபைடு ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. மோர்ட்கேஜ் லெண்டிங்லேருந்து அசட் மேனேஜ்மெண்ட் வரைக்கும் இவங்க சர்வீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதோட இவங்களோட கிளைண்ட் பேஸில் ப்ரைவேட் ஈக்விட்டி கிளைண்ட்டாக எல்ஐசி, பந்தன் பேங்க், ஹெச்டிஎஃப்சி, ரேபிட்டோ, அப்போலோ, அதானி, எபிபி அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய ஜாம்பவன்ஸ் வச்சுருக்காங்க. அதே போல் இன்வெஸ்ட்மெண்ட் குரூப்னு பார்க்கும்போது நேஷனல் ஹைவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஆர்இசி அண்ட் பிஎஃப்சி இந்த மாதிரி பெரிய பெரிய குரூப்ஸ் வந்துட்டு கிளைண்ட்டாக அவங்க வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியோட Q3 ரிசல்ட் அப்படிங்கிறது வரல. ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் சேல்ஸ்னு பார்க்கும்போது இயர் ஆன் இயர் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வித் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மோர் தென் 65% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு நம்பர் தான் வச்சுருக்காங்க இவங்களோட சேல்ஸில். அதே போல் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஸ்லைட்லி அங்கங்கே கொஞ்சம் அப் அண்ட் டிப்ஸாக தான் நமக்கு தெரியுது. பேஸ்ட் ஆன் வந்துட்டு அவங்களோட அதர் இன்கம் அண்ட் டேக்ஸஸ் இதெல்லாம் வந்துட்டு இவங்களோட நெட் ப்ராஃபிட்டை நல்லாவே பாதிக்குது. அதே போல் ரிசர்வ்ஸ்னு பார்க்கும்போது ரிசர்வ்ஸ் காலமாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தான் வந்துட்டு ஒவ்வொரு இயரும் வந்துட்டு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 56.44%, எஃப்ஐஐ கிட்ட 17.92%, டிஐஐ கிட்ட 8.46%, பப்ளிக் கிட்ட 17.17% இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்க ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதோட இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 10,673 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 112, இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 115, லோ 57. ஸ்டாக்கோட பிபைன்னு பார்க்கும்போது 18.3, இண்டஸ்ட்ரியோட பிபை வேல்யூ கிட்டத்தட்ட 23 வச்சுருக்காங்க. கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அதே போல் புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 88.1, டிவிடெண்ட் ஈல்டுன்னு பார்க்கும்போது 1.61%, ஓரளவுக்கு டிவிடெண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க. ROCE அண்ட் ROEன்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஓரளவுக்கு ஆவரேஜான வேல்யூ வச்சுருக்காங்க. அதே போல் ஃபேஸ் வேல்யூ 1, டோட்டலாக இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 1.21. ஸ்டாக் இப்போதைக்கு ரொம்பவும் ஃபேர்லி வேல்யூடாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கடன்னு பார்க்கும்போது 17,031 கோடி வச்சுருக்காங்க. டெப்டிக்கு ரேஷியோ 2.02. ஆக்சுவலாக இது ஒரு ஃபினான்ஷியல் கம்பெனி அப்படிங்கிறதுனால இது எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பெரிய அளவு கடன் அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது. இந்த கம்பெனியில் நான் ப்ளஸ்ஸாக பார்க்குறது ரீசெண்ட் டைமில் எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு ஸ்டாக்கில். அது வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது இந்த ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கும். டெஃபினட்டாக இதை கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஸ்டாக்காக தான் நான் பார்க்குறேன். இரண்டாவதாக பார்க்க போகிற கம்பெனி ISMT, மேனுஃபேக்சரர் ஆஃப் சீம்லெஸ் டியூப்ஸ் அண்ட் என்ஜினியரிங் ஸ்டீல். ஸ்டீல் மூலமாக 22% ரெவன்யூவும், டியூப்ஸ் மூலமாக 78% ரெவன்யூவும், இந்தியாவில் 88% ரெவன்யூவும், எக்ஸ்போர்ட் மூலமாக 12% ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. கம்பெனியில் ரீசெண்டாக Q3 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஸ்லைட்லி நெகட்டிவான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் கம்பேரிட்டிவ்லி இயர் ஆன் இயரில் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக கம்பெனி பர்ஃபார்மன்ஸ் ரீசெண்ட் டைமில் ஓரளவுக்கு பெட்டராக இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆல்மோஸ்ட் இவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ட்டில் பார்க்கும்போது ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாவே நமக்கு தெரியுது. அதுவும் குறிப்பாக வந்துட்டு லாஸ்ட் 2 இயராக கம்பெனியோட ப்ராஃபிட்டபிளாக இருக்குது. வித் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் வந்துட்டு 14% மேலே கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது சேம் லைக் இவங்களோட சேல்ஸ் மாதிரி தான் ரொம்ப ரொம்ப ப்ராஃபிட்டபிளாக தான் வந்துட்டு லாஸ்ட் 2 குவார்ட்டர்ஸாக ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் வந்துட்டு அவங்களோட ஏர்னிங் பர் ஷேர் கிட்டத்தட்ட 5.40 அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு இம்ப்ரெசிவான வேல்யூ தான் இருக்குது. ரீசெண்டாக இந்த மாதிரி குட்டி குட்டி கம்பெனிஸ் வந்துட்டு இந்தளவுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் இவங்களோட பாரோயிங்ஸ் வந்துட்டு குறைஞ்சிருக்கு, ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிருக்கு, அசட் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் ஸ்மால் கம்பெனிக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் ஷானாக தான் நான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 74.95%, எஃப்ஐஐ கிட்ட 0.07%,
டிஐஏ கிட்ட 0.31%, பப்ளிக் கிட்ட கிட்டத்தட்ட 24.67% இருக்குது. ஆல்மோஸ்ட் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படி தான் சொல்லணும். இருந்தாலும் எஃப்ஐஐ கிட்டையும் டிஐஏ கிட்டையும் இன்னும் கொஞ்சம் ஸ்டேக் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் எஃபெக்டிவாக இருந்திருக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 3032 கோடி, கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 101. இவங்களோட 50 டிவி ஹைன்னு பார்க்கும்போது 112, லோ வந்துட்டு 61.6. ஸ்டாக்கோட பிபிஐ கிட்டத்தட்ட 17.6 தான் இருக்குது. இண்டஸ்ட்ரி பிபிஐயோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிபிஐ கிட்டத்தட்ட 23.7. ஆல்மோஸ்ட் இவங்களோட புக் வேல்யூவும் பார்க்கும்போது 52.2 தான். ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.93. ஓரளவுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. இருந்தாலும் இன்னும் 2 கிராஸ் ஆகலை. அதளவுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்டாக்காக தான் எனக்கு தோணுது. அதே போல் இவங்களோட கடன் பார்க்கும்போது வெறும் 42 கோடி தான். டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.03. கடன் இல்லாத கம்பெனி ரொம்ப ரொம்ப ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ ஸ்மால் கம்பெனி வித் கடன் இல்லை, நல்ல ஒரு வேல்யூஷன்லையும் கிடைக்கிறாங்க. பெட்டராக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக தான் எனக்கு தோணுது. அதே போல் ஃபேஸ் வேல்யூவும் ஃபைல் இருக்குது. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கான ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் இருக்குது. ஆர்ஓசிஇ 10%, ஆர்ஓஇ வந்துட்டு 6.13% இருக்குது. டெஃபினட்டாக ப்ரெசென்ட் இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்துட்டு ஃபியூச்சரில் கொடுக்கற வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்து மூன்றாவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி மோஸ்சிப் டெக்னாலஜிஸ். இவங்க செமிகண்டக்டர் அண்ட் சிஸ்டம் டிசைன் கம்பெனி. இந்த கம்பெனியும் வந்துட்டு நான் இம்பார்ட்டனாக உங்களை பார்க்க சொல்லியிருந்தேன். இதுக்கான முக்கியமான காரணம் ரீசெண்டாக இவங்களோட எஃப்ஐஐ ஹோல்டிங்ஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட 3% பக்கம் இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இவங்க ஐஓடி சொல்யூஷனில் ஏரோஸ்பேஸ், டிஃபென்ஸ், கன்சூமர் எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமேட்டிவ், மெடிக்கல், அப்புறம் லாஸ்ட்டாக நெட்வொர்க் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் வந்துட்டு இவங்க ஐஓசி பேஸ்டு சொல்யூஷனை வந்துட்டு கொடுத்துட்ருக்காங்க. இவங்களோட Q3 ரிசல்ட்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. கம்பேரிட்டிவ்லி போத் இயர் ஆன் இயர் அண்ட் குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர். ஸோ இவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது சேல்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு குவார்ட்டர்லையும் சரி, ஒவ்வொரு இயர்லையும் சரி, நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், எக்ஸலண்டான இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. வித் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கிட்டத்தட்ட ஒரு 13% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. வெல் மெயின்டைன்டு ஃப்ரம் 2021 நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கம்பெனி கொடுத்துட்ருக்காங்க. ப்ராஃபிட்னு பார்க்கும்போது லாஸ்ட் 3 இயர்ஸாக வந்துட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட் கொடுத்துட்ருக்காங்க. இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரையல் 12 மந்த் டேட்டா வந்துட்டு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 47.64%, எஃப்ஐஐ கிட்ட 2.84%, பப்ளிக் கிட்ட கிட்டத்தட்ட 49.42% இருக்குது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1904 கோடியும், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 101. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 115, லோ வந்துட்டு 56.0. ஸ்டாக்கோட பிபிஇ வேல்யூ கிட்டத்தட்ட 180 இருக்குது. இதுக்கான காரணம் வந்துட்டு ப்ரீவியஸாக கொஞ்சம் இயரில் நெகட்டிவ் இவங்க ப்ராஃபிட் கொடுத்தாங்க. அதனால் இவ்வளோ வேல்யூ இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு ஃபியூச்சரில் நல்லா குறையும். ஏன்னா ரீசெண்ட் டைமில் வந்துட்டு இவங்க பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறத கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பங்கோட புக் வேல்யூ 11. இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூ கிட்டத்தட்ட 9க்கு மேலே இருக்குது. என்னை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கம்பெனி தான். ஆனால் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் டெஃபினட்டாக நல்ல ஒரு இதுக்கு மேலே போகாத வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதே போல் இவங்களோட ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜான வேல்யூ தான். ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 8.78%, ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது 6.93%. கம்பெனியோட ஃபேஸ் வேல்யூ 2. இவங்களோட கடன்னு பார்க்கும்போது 76 கோடி. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்க்கும்போது 0.37 தான். ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. கடன் வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 2% இவங்களோட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறைஞ்சிருக்கு. கண்டிப்பாக அது ஒரு நெகட்டிவாக தான் நம்ம பார்க்கணும். ஆனால் இதே ஒரு பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு எஃப்ஐஐ கிட்டத்தட்ட ஒரு 3% ஸ்டேக் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல விதமான முன்னேற்றமாக தான் எனக்கு தோணுது. அதுவும் கம்பெனி செமிகண்டக்டர் ரிலேட்டடான பிஸ்னஸ்னால ஃபியூச்சரில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இதுக்காக இருக்குது. அடுத்து 4வதாக பார்க்க போகிற கம்பெனி கீ கார்ப்பரேஷன். இவங்க வெஹிக்கிள் ஃபைனான்ஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட Q3 பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ரொம்ப ரொம்ப ஆவரேஜான ஒரு ரிசல்ட்டு தான். நெகட்டிவாக தான் கொடுத்துருக்காங்க. அது குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ். ஆனால் இதே வந்துட்டு இவங்களோட இயர் பர்ஃபார்மன்ஸ், இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட்டில் பார்க்கும்போது சேல்ஸ் ஒவ்வொரு இயரும் ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஒரு குட் லுக்கிங்காக தான் எனக்கு தோணுது. ஒரு ஸ்மால் கம்பெனி கிட்ட இருந்து இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்துட்டு இயர் ஆன் இயர் வர்றது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயம். அதுவும் குறிப்பாக இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கரண்ட்டாக 90+ வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. இது ரொம்ப ரொம்ப பாராட்டக்கூடியது. அதே போல் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ரீசெண்ட் டைமில் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான பர்ஃபார்மன்ஸ் கம்பெனி சைட்லேருந்து கொடுத்துட்ருக்காங்க. அதோட கரண்ட்டாக கிட்டத்தட்ட இபிஎஸ் வேல்யூ 25.96 வச்சுருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப வந்துட்டு இம்ப்ரெசிவாக இருக்குது. அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 69.08%, டிஐஐ கிட்ட 0.02%, பப்ளிக் கிட்ட 30.90% அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இதில் ஒரு சின்ன ட்ராபேக் என்ன அப்படின்னா எஃப்ஐ ஹோல்டிங்ஸ் இல்லை, டிஐயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவும் காட்டல. இது ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருக்குது. இவங்க 2 பேரும் ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா
மேபி இன்னும் ஒரு அட்ராக்டிவாக இருந்திருக்க வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அடுத்ததாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 55.7, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 92.9, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 114, லோ வந்துட்டு 42.8, ஸ்டாக்கோட பிபிஇ 3.58 தான். ஆல்மோஸ்ட் இவங்களோட இண்டஸ்ட்ரி பிபியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அதே போல் இவங்களோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 78.3, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 1.19 தான். ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேர்லி வேல்யூவில் இருக்காங்க. அதே போல் இவங்களோட ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇ வேல்யூ பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூ. ஏன்னா இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆர்ஓசிஇ கிட்டத்தட்ட 32.1%, ஆர்ஓஇ கிட்டத்தட்ட 32.1% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. அதே போல் ஃபேஸ் வேல்யூவும் 10 இருக்குது. அதே போல் கம்பெனியில் கடன் அப்படிங்கிறது சுத்தமாக இல்லை. கடன் இல்லாத ஒரு தரமான கம்பெனி என்னை பொறுத்தளவுக்கு ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவில் இருக்குது. ஸோ டெஃபினட்டாக அதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அடுத்து 5ஆவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி அரிஸ்டோ பயோடெக். இவங்க கிட்டத்தட்ட அக்ரோ கெமிக்கல் கம்பெனியாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறையா பெஸ்டிசைட் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஃபார்முலேட் பண்ணுறாங்க, சப்ளை அண்ட் பேக்கிங்கும் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது இயர் பை இயர் இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. பார்க்கவே வந்துட்டு குட் லுக்கிங் கம்பெனியாக தான் எனக்கு தோணுது. நெட் ப்ராஃபிட் வைஸ் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். அதே போல் இவங்களோட ஸ்மால் கம்பெனியில் இருந்துக்கிட்டு இபிஎஸ் 5 கொடுக்கறது ரொம்ப ரொம்ப ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டான ஒரு ஸ்டேஜாக தான் நான் பார்க்குறேன். அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட கிட்டத்தட்ட 73.38%, பப்ளிக் கிட்ட 26.63% இருக்குது. இந்த கம்பெனிலையும் நான் பார்க்குற ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஃப்ஐஐ ஹோல்டிங்கும் டிஐஐ ஹோல்டிங் இல்லை. மேபி அது ரெண்டும் இருந்துச்சுன்னா ஸ்டாக் கண்டிப்பாக இன்னும் அட்ராக்டிவாக இருந்திருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போவும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக தான் எனக்கு வந்துட்டு தெரியுது. அடுத்ததாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கிட்டத்தட்ட 61.6 கோடி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் கிட்டத்தட்ட 90.5 கிட்ட இருக்குது. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 102, லோ 48.2, ஸ்டாக்கோட பிபிஇ கிட்டத்தட்ட 17.3 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இண்டஸ்ட்ரியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா இண்டஸ்ட்ரியில் கிட்டத்தட்ட 39 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 47.8, ப்ரைஸ் டு புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் வந்துட்டு 1.89 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்துட்டு 2 கூட ரீச் ஆகலை. என்னை பொறுத்தளவுக்கு ஓரளவுக்கு ஃபேர்லி வேல்யூ தான் இருக்காங்க. அதே போல் இவங்களோட ஆர்ஓசிஇ அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்ஓசின்னு பார்க்கும்போது 16%, ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது 15% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 10. கம்பெனியில் கடன்னு பார்க்கும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 24 கோடி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.75. ஸோ ஸ்மால் கம்பெனி ஓரளவுக்கு கடனோட தான் இருக்காங்க. இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூவில் இருக்குது. அடுத்து நம்ம 6ஆவதாக பார்க்க போகிற கம்பெனி பிசிஎல் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களும் ஒரு அக்ரி பேஸ்டு கம்பெனி தான். எடிபிள் ஆயில், ரைஸ் மில்லிங், அதோட கிரைன் பேஸ்டு டிஸ்டில்லர்ஸ் மற்றும் ரியல் எஸ்டேட்டும் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது சேல்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது. இயர் பை இயர் இவங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்ப ரொம்ப கிளியராக தெரியுது. நீங்களே வந்துட்டு வேல்யூஸ் எல்லாம் ஒன்றா பாருங்கள். ஒவ்வொரு இயரும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட் சைடும் பார்க்கும்போது ஸோ ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப ஒரு குட் லிங்க் கம்பெனியாக தான் எனக்கு தோணுது. ஆல்சோ வந்துட்டு இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூ இருக்குது. கிட்டத்தட்ட ப்ரொமோட்டர் கிட்ட 56.92%, எஃப்ஐ கிட்ட கிட்டத்தட்ட 5.88%, டிஏஐ கிட்ட பெருசாக இன்ட்ரெஸ்ட் எதுவும் இல்லை. அதே போல் வந்துட்டு பப்ளிக் கிட்ட 37.21% இருக்குது. ஸோ எஃப்ஐ கிட்டத்தட்ட 6% வரைக்கும் ஸ்டேக் வச்சிருக்காங்க. டெஃபினட்டாக நல்ல கம்பெனி தான், நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஏன்னா இவங்களோட மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட 1962 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 73.2, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 79.1, லோ வந்துட்டு 38, ஸ்டாக்கோட பிபிஐன்னு பார்க்கும்போது 23.3, இண்டஸ்ட்ரி பிபிஐ கிட்டத்தட்ட 25.8, ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட நெருங்கிட்டாங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 21.8, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 3.87, ஓரளவுக்கு ஹையராக தான் இருக்காங்க, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அடுத்ததாக உங்களோட ஆர்ஓசின்னு ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ. ஆர்ஓசி கிட்டத்தட்ட 14% இருக்குது. ஆர்ஓஇ கிட்டத்தட்ட ஒரு 16% இருக்குது. ஃபேஸ் வேல்யூ ஒன்று தான். இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 25.8ங்கிறத பார்த்தோம். டிவிடெண்ட்னு பார்க்கும்போது 0.68 கொடுக்குறாங்க. கடன்னு பார்க்கும்போது 509 கோடி, டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.92, ஆல்மோஸ்ட் 1 கடை நெருங்கிட்டாங்க. கம்பெனியில் கொஞ்சம் கடன் இருக்குது, இருந்தாலும் ரீசெண்டாக வந்துட்டு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு இருக்குது. அதனால் நம்ம கண்டிப்பாக கன்சிடர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பிளட் ஷேர் வந்துட்டு கிட்டத்தட்ட 5% கிட்ட வச்சிருக்காங்க. ப்ரொமோட்டர் லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 3% குறைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவாக தான் நான் பார்க்கணும் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் அதே வகையில் வந்துட்டு ரீசெண்டாக எஃப்ஐயோட ஹோல்டிங்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். பப்ளிக் ஹோல்டிங் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஸ்டாக்கில் ஏதோ சம்திங் நடக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்து 7ஆவதாக நம்ம பார்க்க போகிற கம்பெனி ரெஸ்ஜென் லிமிடெட். இவங்க மேனுஃபேக்சரர் அண்ட் செல்லர் ஆஃப் பைரோலைசிஸ் ஆயில், அதாவது ஃபர்னஸ் ஆயிலுக்கு சப்ஸ்டியூட்டாக இதை யூஸ் பண்ணுவாங்க. அதோட இவங்க பிளாஸ்டிக் வேஸ்ட்லேருந்து கார்பன் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டாக சேல்ஸ்னு எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு இயரும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட். 0லேருந்து கரண்ட்டாக 27 கோடி இப்போதைக்கு இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு இயரும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு கிளியராக தெரியுது. ஒரு குட் லுக்கிங் கம்பெனியாக தான் தெரியுது. ஆல்மோஸ்ட் இவங்களோட ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் கரண்ட்டாக 40+ இருக்குது. அதேபோல் நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது எக்ஸலன்ட் லுக்கிங். ஸோ ரியலி வந்துட்டு நல்ல ஒரு கம்பெனி, ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரீசெண்ட் டைமில் இவங்க கடனை குறைச்சிருக்காங்க. ரிசர்வ் சைடு வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் தெரியுது. ஆல்மோஸ்ட் கம்பெனி நல்ல ஒரு முன்னேற்றத்தை நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 67.22%, பப்ளிக் கிட்ட 32.77% இருக்குது. இந்த ஸ்டாக்லேயும் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன நான் பார்க்குறேன்னா, எஃப்ஐ கிட்டையும் டிஐ கிட்டையும் ஹோல்டிங்ஸ் இல்லை. இது ஒரு சின்ன நெகட்டிவ் மட்டும்தான். அதோட இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 128 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 60.9. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 85, லோ வந்துட்டு 35. ஸ்டாக்கோட பிபிஇ 27.3. இவங்களோட இண்டஸ்ட்ரி பிபிஐன்னு பார்க்கும்போது 6.30 தான். ஸோ இண்டஸ்ட்ரி பிபிஐ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹையராக தான் இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 21.8. அதே போல் இவங்களோட ப்ரைஸ் டு புக் வேல்யூவும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 2.80, ஓரளவுக்கு ஹையராக தான் இருக்காங்க, ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதே போல் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது அதுவும் ரொம்ப ரொம்ப நல்ல வேல்யூ தான் இருக்குது. ஏன்னா ஆர்ஓசி கிட்டத்தட்ட 21%, ஆர்ஓஇ கிட்டத்தட்ட 18% அப்படிங்கிற மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10. அதே போல் இவங்களோட டிவிடெண்ட்னு பார்க்கும்போது எதுவும் பெருசாக கொடுத்தது கிடையாது. கடன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 8.69 கோடி இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோவை பார்க்கும்போது 0.18 தான். கடன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே போல் இவங்களோட ஃபண்டமெண்டலாக பார்க்கும்போது கம்பெனி ரொம்ப ரொம்ப ஒரு குட் லுக்கிங்காக இருக்குது. ரீசெண்ட் டைமில் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்டாக் தான். அடுத்து நம்ம 8ஆவதாக பார்க்க போகிற கம்பெனி பிடிசி இந்தியா ஃபினான்சியல் சர்வீசஸ். இவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபினான்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரீசெண்ட் டைமில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்னால வரனால இந்த கம்பெனியில் நல்லா ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஃபியூச்சர் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட Q3 பர்ஃபார்மன்ஸும் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ குவார்டர் கம்பேர் பண்ணும்போது ரிசல்ட் ஓரளவுக்கு போராக தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இயர் கம்பேர் பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு மாதிரி கலவையான ரிசல்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இவங்களோட ப்ராஃபிட் லாஸில் சேல்ஸ்னு பார்க்கும்போது கோவிட்க்கு அப்புறம் இவங்களோட சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு டிப் ஆகிட்டு தான் இருக்குது. கரண்ட்டாக ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் மட்டுமே 80+ வச்சுருக்காங்க. இது ஒன்று தான் பாசிட்டிவாக இருக்குது. அதே போல் இவங்களோட ப்ராஃபிட்னு பார்க்கும்போது நம்பர் வைஸ் குட் நம்பராக இருந்தாலும் கோவிட்க்கு அப்புறமா கொஞ்சம் அஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப கிளியராக எனக்கு புரியுது. அதே போல் கடனை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரீசெண்ட் டைமில் ரிசர்வ்ஸ் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது ஸ்டாக்கை பொறுத்தளவுக்கு டெஃபினட்டாக நல்ல ஒரு நியூஸ் தான். அதே போல் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 64.99%, எஃப்ஐ கிட்ட கிட்டத்தட்ட 2.66%, டிஐஐ கிட்ட கிட்டத்தட்ட 2.31%, பப்ளிக் கிட்ட 30% அப்படி மாதிரி ரொம்ப ரொம்ப கன்சிஸ்டண்டான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் வச்சிருக்காங்க. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 3754 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 58.4. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 68, லோ 12.2. ஸ்டாக்கோட பிபிஐ 20.5, இண்டஸ்ட்ரி பிபிஐ கிட்டத்தட்ட 23. கம்பேர் பண்ணும்போது ஓரளவு கம்மியாக தான் இருக்காங்க. அதே போல் இவங்களோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 38.5, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு கிட்டத்தட்ட 1.52, ஓரளவுக்கு ஃபேர்லியாக தான் தெரியுது. அதே போல் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு ஆவரேஜான வேல்யூ தான். ஆர்ஓசி 7.84, ஆர்ஓஇ வந்துட்டு 7.47 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10. இவங்களோட கடன்னு பார்க்கும்போது 4813 கோடி, ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1.94% இருக்குது. ஸோ ஒரு என்பிஎஃப்சி சர்வீசஸ் அப்படின்னால டெஃபினட்டாக இந்த மாதிரி இருக்கிறது ஒரு சகஜம் தான். ஓகேங்களா? ஆல்மோஸ்ட் இவங்களோட ஃபண்டமெண்டலாகவும் சரி, பர்ஃபார்மன்ஸ் வைஸும் சரி ரொம்ப ரொம்ப அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்காங்க. ரீசெண்டாக எஃப்ஐ ஹோல்டிங்கும் நல்லாவே இருக்குது. டிஐ ஹோல்டிங் ஓரளவுக்கு பரவலாமல் இருக்குது. ஸோ கம்பெனி கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பங்கு தான் எனக்கு தோணுது. அடுத்து 9ஆவதாக நான் பார்க்க போகிற கம்பெனி பிரித்திகா ஆட்டோ இண்டஸ்ட்ரீஸ். இவங்க மேனுஃபேக்சரர் ஆஃப் டிராக்டர் அண்ட் ஆட்டோமொபைல் காம்பனன்ட்ஸ் அண்ட் ஓஇஎம் மேனுஃபேக்சராக இருக்காங்க. ரீசெண்ட் டைமில் இவங்களோட ப்ராஃபிட் லாஸ்ன்னு பார்க்கும்போது சேல்ஸ் வைஸ் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்துட்டு இயர் பை இயர் கொடுத்துட்ருக்காங்க. ஆல்மோஸ்ட் நெட் ப்ராஃபிட் சைடு வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷனான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி இந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக நோட்டபுளாக இருக்குது. அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 68.38%, எஃப்ஐ கிட்ட 2.41%, பப்ளிக் கிட்ட 29.21% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ எஃப்ஐ கிட்ட 2.41% ஷேர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ அதனால தான் இந்த ஸ்டாக்கை நான் நோட்டபுளாக வச்சிருக்கேன். அடுத்ததாக மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 394 கோடி, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 43. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 46, லோ 13. ஸ்டாக்கோட பிபிஐ வந்து கிட்டத்தட்ட 32.4, இண்டஸ்ட்ரி பிபிஐ 33.3, ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 19, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 2.26, ஓரளவுக்கு அதிகமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அதே போல் இவங்களோட ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது டீசெண்டான வேல்யூ. ஆர்ஓசி கிட்டத்தட்ட 12%, ஆர்ஓஇ வந்துட்டு கிட்டத்தட்ட 10% அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கம்பெனியில் கடன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 108 கோடி வச்சுருக்காங்க. ஸோ டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 0.64, பெரிய அளவு கடன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ரீசெண்ட் டைமில்
ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கிட்டத்தட்ட 19% இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஸோ திரும்பவும் ஸ்டேக் வந்துட்டு வாங்கியிருக்காங்க ப்ரொமோட்டர் சைடில். ஸோ கண்டிப்பாக ஸ்டாக்கில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வரும். அதனால தான் வந்துட்டு அவங்க ஸ்டேக்கை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக நம்மளும் இதை கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறதுல எந்த விதமான ஆபத்தும் இல்லை அப்படிங்கிற மட்டும் கிளியராக புரியுது. ஓகேங்களா? ஸோ ரிஸ்க் அப்படிங்கிறது என்னை பொறுத்தளவுக்கு இந்த கம்பெனியில் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. சரிங்களா? அடுத்தது இறுதியாக நம்ம 10ஆவதாக பார்க்க போகிற கம்பெனி ஜூப்ளியன் அக்ரி இன்ஃபோடெக். இந்த கம்பெனி லேண்ட் டெவலப்மெண்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ், சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான ப்ராஜெக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல் இவங்களோட ப்ராஃபிட் லாஸ் ஷீட்னு பார்க்கும்போது ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் டவுன் ஆக மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அதே போல் ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக ட்ரை பண்ணுற மாதிரியும் நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதே போல் ப்ராஃபிட்டும் வந்துட்டு கொஞ்சம் நெகட்டிவாக தான் ரீசெண்ட் டைமில் இருக்குது. கண்டிப்பாக அதை பவுன்ஸ் பேக் ஆக வாய்ப்புகளும் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியுது. இதுக்கான முக்கியமான காரணம் வந்துட்டு கம்பெனியில் கடன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ டெஃபினட்டாக கடன் இல்லாத கம்பெனி வந்துட்டு சீக்கிரமாக பவுன்ஸ் பேக் கொடுப்பாக வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் கம்பெனி வந்துட்டு இந்த லிஸ்ட்டில் வச்சிருக்கேன். அதே போல் இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் கிட்டத்தட்ட 59.57%, எஃப்ஐ கிட்ட 1.98%, கிட்டத்தட்ட பப்ளிக் கிட்ட 38.45% இருக்குது. ஸோ ரீசெண்ட் டைமில் பப்ளிக் கிட்ட ஸ்டேக் குறைஞ்சிருக்கு. ஆல்சோ இவங்க எஃப்ஐ கிட்ட கிட்டத்தட்ட 2% ஸ்டேக் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்துட்டு இந்த ஸ்டாக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜை தான் நான் பார்க்குறேன். இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 51.4, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 26, இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 27.8, லோ 12. ஸ்டாக்கோட பிபிஐ வேல்யூ அவைலபிள் இல்லை. ஆனால் புக் வேல்யூ 20 அப்படிங்கிறதுக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.30 அப்படி மாதிரி இருக்கிறனால டெஃபினட்டாக இண்டஸ்ட்ரி பிபிஐ விட கம்மியாக தான் இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிபிஐ கிட்டத்தட்ட 30 கிட்ட இருக்காங்க. அதே போல் இவங்களோட ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வேல்யூன்னு பார்க்கும்போது ஆர்ஓசி கிட்டத்தட்ட 0.38%, ஆர்ஓஇ வந்துட்டு கிட்டத்தட்ட 208% ரொம்ப கிரேஸியாக வச்சுருக்காங்க. அதே போல் ஃபேஸ் வேல்யூன்னு பார்க்கும்போது 10, இவங்களோட டெப்ட்டுன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 0 தான். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடன் இல்லாத கம்பெனி. ஸோ டெஃபினட்டாக நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தா நான் இந்த 10 கம்பெனியுமே ஏதாச்சும் ஒரு வகையில் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கான எபிலிட்டி இருக்கிறனால தான் நான் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இந்த கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர்ட்ட வந்துட்டு ஆலோசனை வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த வீடியோ வந்துட்டு முழுக்க வந்துட்டு ஒரு எஜுகேஷனல் பர்பஸுக்காக தான். ஸோ இந்த விலைக்குள்ளே இருக்கிற ஒரு தரமான பங்குகளை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன், டிஸ்பிளே பண்ணிட்டேன். இதை நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த ஸ்டாக் பெட்டராக இருக்கும், நீங்கள் எந்த ஸ்டாக்கை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும். இந்த வீடியோவை ஒரு எஜுகேஷனல் பர்பஸான ஒரு கைடு வீடியோவாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே போல் வந்துட்டு நம்ம சேனலில் நிறைய கண்டென்ட் வந்துட்டு உங்களுக்காக நான் மேக் பண்ணுவேன். அந்த கண்டென்ட்டை நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களோட போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு வகையில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.